ஹாய் மக்களே, ஒரு வழியாக கோட்டுக்காளி படம் பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி வாழை, கோட்டுக்காளி 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கோட்டுக்காளி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தை வந்து ரொம்ப பயங்கர பில்டப்பாக இருக்குது. ரிவ்யூலாம் பயங்கரமாக இருக்குது. மிஸ்கின் சார் வேறு சூரியோட கேமரா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கியிருந்தால் அவர் ஒன்று கிடைக்கிறத பார்க்கணுங்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். பாலா கட்டி பிடிச்சின்னு அழுகிறது வாழை அது. பட் ஸ்டில் வந்து ஆல் ஓவர் ரிவ்யூலாம் பயங்கரமாக இருந்தது. பெர்லின் ஃபெஸ்டிவல் அது இதுங்கிறாங்க, நாலான் அவார்டு. சரி, முதல்ல அந்த படத்தை பார்த்துடலான்னு போனோம். வெறும் 1.5 மணி நேரம் படம். ஸோ 10:45 போனால் 12:30 வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ 1 மணி நேரம், அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்வல் தேவையா அப்படிங்கிறது தான் என்னோடய முதல் கேள்வி. அந்த இன்டர்வல் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூரி தான். ஆனபென் செம்ம பர்ஃபார்மன்ஸ். உண்மையாகவே அந்த கேரக்டர், பாண்டின்ற கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு சூரியன். ஆனபென் கேரக்டர் வெரி நைஸ். பார்த்துட்டே இருக்கிறதா இருக்குது. கண்லேயே நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்பில் பண்ணுறாங்க. கூட வர கேரக்டர்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அட்மாஸ்ஃபியர், டெரைன் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் செம. முக்கால்வாசி அவர் காட்டுற மலையில் பாதி பேர்ந்துருக்கு. நடுவில் மழையே இல்லை. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய நம்ம இயற்கை வளங்கள் சுருண்ட போகிறதையும் அங்கங்கே காட்டிகிட்டே வர்றாரு. அவர் காட்டுற இடத்துல அந்த பெட்ரோல் கவுத்துற மாதிரி காட்டுறாரு. சூப்பராக இருக்குது. அந்த மலை அது எப்படி உறிஞ்சுது இயற்கை அப்படின்னு மெட்டஃபரிக்கலாக இருக்குது. அது தெரிஞ்சு வச்சாரா இல்லை நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறோமான்னு தெரில. ஆனால் அது சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ஷேர் ஆட்டோ ஆஃப் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறது, அது அப்படியே மஜாவாக ஜாலியாக அப்படியே போச்சு. அங்கங்கே அப்படியே ஸ்லோவாக போகும்போது இந்த மாதிரி சீன்லாம் வரும்போது நல்லா ஜாலியாக இருக்குது. அப்புறம் 2 பேரும் சரக்கு அடிக்கிறவங்க, அந்த ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வந்து இதெல்லாம் இயற்கையாக ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது. மெட்டஃபரிக்கலாக அந்த மாடு வந்த சீன் சூப்பராக இருந்தது. வீரத்தை காட்டுது. சூரிக்கும் அந்த 10 பேரும் நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு மாடு நிற்கிது. அது அந்த பொண்ணு ஒரு 10 வயசு பொண்ணு அந்த மாடை இழுத்துட்டு போகுது. ஸோ அதை பார்க்கும்போது எது வீரன்றது மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுத்துக்க முடியுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த மாடை வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். நீ வரலன்னா உன்னை சந்தையில் கொடுத்துருவார் எங்கள் அப்பாங்கிறாங்க. அதே தான் அந்த பொண்ணை காட்டுறாங்க. சூரி அதான் ஒத்துக்கல அந்த பொண்ணு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அவர் சொன்னோடனே எல்லோரும் ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த பொண்ணு சொன்னோடனே அந்த மாடு போகுது. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக் கிடையாது. ஸோ அந்த மானூத்து மந்தையிலன்னு பாட்டு வருது, கிழக்கச்சி மேலே பாட்டு, அந்த மாமன் சீர் சுமந்து, இதெல்லாம் கிராமத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் தாய் மாமனே யாருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில் அங்கெல்லாம் அவ்வளோ இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப அதுக்கு பார்க்காம கூட விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி டார்ச்சர் அனுபவிக்கிறது தான் கஷ்டன்றது தான் இந்த படத்தில் காட்டுறாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே படம் எதை நோக்கி போகுதுன்றதை ரிவீல் பண்ணல. பேயோட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டு போகிறாங்க அந்த கேரக்டரை. போகிற வழியில் ஒரு சமயத்துக்கு மேலே அந்த பொண்ணு லவ் பாட்டு பாட சொல்ல சூரி போட்டு அடிக்கிறாப்புல. அந்த சீதா சூப்பராக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் சரியான பர்ஃபார்மன்ஸ். உண்மையாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும், இந்த கூட வந்தவங்களாகட்டும், இது மாதிரி நல்லா எல்லாம் சூப்பராக இருந்தாலுமே இது ஒரு ஃபெஸ்டிவல் படம். இந்த ஃபெஸ்டிவல் படங்கிறது யூஸ்வலாக சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்துருப்பீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நடக்கும். மேக்ஸிமம் படங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பேஸில் தான் போகும். பெபிள்ஸ் பார்த்துருப்போம், நந்தலாலா பார்த்துருப்போம். இது இப்படி தான் போகும் இந்த மாதிரி படங்கள். அதை நம்ம உள்ளே போயிட்டு அந்த மாதிரி பார்க்குறதுக்கான மைண்ட் செட்டோடு போய் உட்கார வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் இங்கேருந்து அவன் நடந்து போவான், பேக் எடுத்து திரும்பி வருவான், அதுலேயே ஒரு 5 நிமிஷம் முடியும். இதெல்லாம் பார்க்க கின்கி டுக் படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் ஓவராலாக தியேட்டரில் பார்க்க இது எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா 200 கொடுத்து தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறவனுக்கு அவன் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கல. இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஈவன் வாழை ரிலீஸாக இருக்குது, வெல் ரிசீவ்டாக இருக்குது. பட் ஆனால் அவன் இன்னும் எதிர்பார்க்குறது என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ், ஒரு எண்டிங் இருந்திருக்கலாம். இன்ட்ரோல் போயிட்டு வந்தோடனே அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் வாயில் பப்ஸ் எடுத்து வைக்கும்போது பை படம் முடிஞ்சு, உங்கள் கையில் தான் பப்ஸை சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதும் போகாதோ அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார் டேரக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கருத்தாக இருக்குது. அங்கே கூட தியேட்டரில் பார்த்த யாருக்குமே ஒரு என்னடா இது படம் ஒன்றுக்கு போகிறத எடுத்து வச்சுருக்கீங்க, ஆட்டோவில் இது என்னடா அப்படின்றாங்க. ஸோ இது பழக்கங்கள் வேணும். இருந்தாலும் வசூல் ரீதியாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கும், இல்லை பழக்கப்படுத்துறதுக்காகவோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது புரியுது. ஓடிடி, யூடியூப்பு, இல்லை ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் பார்க்குற மத்தியில் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பட் அதுக்குமே ஒரு நல்ல ஒரு எண்டிங் இருந்ததுன்னா கம்ப்ளீட் ஃபிலிமாக இருந்திருக்கும். இது நம்ம கையில் ஒப்படைக்கிறாங்க, அது புரியுது. அப்படி பார்த்தா எல்லா படத்தோட கிளைமேக்ஸுமே நம்ம மக்கள் கையில் தான் ஒப்படைக்கணும். இதுக்கப்புறம் ஹீரோ கத்தி எடுத்து அப்படியே நின்றுட்டு அப்படியே கட் பண்ணிடுறோம். இந்த ஹீரோ குத்தனமாக வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்ல முடியாது. கிரியேட்டராக அதை முடிச்சு தான் ஆகணும்.
அந்த கட்டாயத்தில் இருக்கும். இருந்தாலும் ஃபென்டாஸ்டிக் அட்டெம்ப்ட் தான். நல்ல கருத்து எல்லாம் அருமையாக இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த காரில் வந்துட்டு போகிறாங்க ஒரு பொண்ணு, அப்புறம் அங்கே நின்று அடி வாங்குற அந்த பொண்ணு, அதான் செம பர்ஃபார்மன்ஸ். என்னதான் இருந்தாலும் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க, கார்லேயே வந்து போய் என்ன இடம் மாறினாலும் என்ன ஸ்டேட்டஸ் வந்தாலுமே எதுவும் மாற போகிறது இல்லை. அந்த பொண்ணோட ஃபீலிங் என்னன்றது கேட்க போகிறது இல்லை. அதுக்கு மாற பேய் ஓட்டுறதுமா அதுவுமா நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட பிளானாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது. இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. ஸோ இதுதான் என்னோடய வியூ. கொட்டுக்காளி ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறார் வினோத்ராஜ். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமான படங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது படம். மற்றவங்களுக்கு எப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கொட்டுக்காளி பிடிச்சதா? சூரி பர்ஃபார்மன்ஸ், அனபென் பர்ஃபார்மன்ஸ், மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அதுலேயும் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்னங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்டு நெக்ஸ்ட்டு வாழை பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய் மக்களே. நான் உங்கள் ரெட்டவால் ரங்கடூஸ். டேக் கேர், பாய்.